டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செஞ்சேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கிளாஸ் மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதில் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியாக குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி ஆற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா சேர்க்கணும். 4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது தான் கிரேவி நல்லா பதமாக வரும். அதனால கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அவிச்ச முட்டையை வந்து 4 பக்கமாக கீறி நம்ம பண்ண கிரேவியில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மல்லிச்செடி போட்டு இறக்கிக்கோங்க. என்கிட்ட மல்லிச்செடி இல்லையா, அதனால் நான் மல்லிச்செடி போடலை. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.